அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இந்த கொஸ்டினை கொஞ்சம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து கிட்டத்தட்ட 2 நாளைக்கு பிறகு, அதாவது 30 to 48 ஹவர்ஸுக்குள்ளாரதான் அவங்கள நல்லடக்கம் செய்யப்படுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏன் நல்லடக்கம் செய்யறதுக்கு தாமதிக்கப்பட்டுச்சு 2 நாள் வரைக்கும்? நல்லடக்கத்துக்கு பிறகு சில நாட்கள் சில வாரங்களுக்குள்ளால கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை விட்டு போறாங்க, போலி நபிமார்கள் உருவாகுறாங்க, பல பிரிவினைவாதங்கள், பல அடிப்படை கொள்கை வித்தியாசங்கள் அங்க நிலவுது. அது என்ன ஏன் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஷியா சுன்னி, சோ அன்றைக்கு இந்த 2 வேர்ட்ஸும் இருந்துச்சா, ஷியா அண்ட் சுன்னி அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு ஷியா சுன்னி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இன்றைக்கு ஷியா சுன்னி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரைட்? சோ அதே மாதிரி ஷியா சுன்னி அப்படிங்கிறது மத சம்பந்தமான 2 பிரிவுகளா, இல்ல இது பொலிட்டிக்கல் சம்பந்தமான ஒரு டிஃபரன்சஸா, இல்ல ஒரு செப்பரேஷன்ஸா? காஃபிர்ண்டா என்ன? அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. காஃபிர் அப்படின்னு சொன்னா இதுதான் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன? சில பேர் யோசிக்கலாம், என்னடா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு போறாரு அப்படின்னு. சோ என்ன கேஸ்ன்னு சொன்னா guys, நான் ஈரான் ஃபாரின் மினிஸ்டரோட ஒரு இன்டர்வியூ பத்தின ஒரு ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஷார்ட்டா சொல்றேன். ஈரான் அப்படிங்கிறது ஒரு sovereign நேஷன். நாட்டுக்கு என்ன தேவை, எங்களோட மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த நாங்க தான் அதை முடிவெடுப்போம் அப்படின்னு அவர் வெஸ்டுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு தரமான பதிலடி கொடுத்திருந்தாரு. அந்த வீடியோவை நான் ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். சோ அதுக்கு இவர் கொஸ்டின் பண்ணிக்கிறாரு, நீங்க என்னதுக்கு ஷியா ப்ரோமோட் பண்றீங்க, அவங்க காஃபிர், 100% காஃபிர், ஈரான்ல வந்துட்டு யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் இவங்க முஸ்லீம்கள் மேல அக்கறை சொன்னா இவங்க எல்லாம் அடிச்சு விரட்டலாமே, இல்ல அவங்களை நாடு கடத்தலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துப்பட ஒரு கொஸ்டின் வச்சுக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சொல்றதுக்கு இருக்கிறது பிரதர், ஐ லவ் யூ, ரைட்? சோ என்னன்னு சொன்னா, இது கொஸ்டின் வச்ச இது உங்களோட தப்பு இல்ல, இது என்வாயன்மெண்டோட தப்பு. இது உலகமும் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களுமே நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப பறந்து விரிஞ்ச ஒரு உலகம். இங்க இருக்கக்கூடிய கருத்தியல்களும், இங்க இருக்கக்கூடிய உண்மைகளும் பொய்களும் எல்லாமே பறந்து திரிஞ்சு இருக்குது. சோ என்னோட என்வாயன்மெண்டல்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம், நான் அறிஞ்சதெல்லாம் தான் சரின்னு சொன்னா அப்படி எந்த தேர்வுமே இல்ல கைஸ். நான் நிறைய ஷியாக்களை மீட் பண்ணிக்கிறேன், இரானியன்ஸை மீட் பண்ணிக்கிறேன். சோ இரேனியன்ஸ் மட்டும் இல்ல கைஸ், யூதர்களும் சரி, ஜாயனிஸ்டும் சரி, யூஎஸ், கனடா, யூகே, இந்த உலகத்தில் உள்ள ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரி, ரைட்? சோ எல்லாரையும் மீட் பண்றோம், பேசுறோம், கதைச்சிரோம். சோ மீடியாஸ்ல நீங்க கேட்கறத பாக்குறத தாண்டின ஒரு விஷயத்த என்னால பார்க்க முடியுது, என்னால உணர முடியுது அப்படிங்கிற விஷயத்த நான் இங்க பதிவு பண்றேன். நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சில கொஸ்டின்ஸ் முன் வச்சேன், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பேசிக் கொஸ்டின். யாராச்சும் ஷியா சுன்னி பத்தி பேசணும்டா நான் கேட்ட அந்த அத்தனை விஷயங்களுக்கும் ஆன்சர் தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு இப்ப வைக்க போற கொஸ்டின்ஸுக்கும் வந்துட்டு ஆன்சர் தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்குது, எதையுமே தனியா பிரிச்சு எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒட்டமன்ஸோட வீழ்ச்சி. சோ அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது இதோட பீக் ஷியா சுன்னி, ரைட்? இதுக்கு முன்னாடி இருக்காம இல்ல இருந்துச்சு, அந்த அளவு கொண்டும் ஹிஸ்டரியில இது ஹீட்டாக ஹைலைட் பண்ணப்படல, ரைட்? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சவுதி அரேபியா சுன்னி டாமினன்ஸ், ரைட்? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைஸ், கேபிட்டலிசம், சோசியலிசம் ரைட் விங்ஸ், கம்யூனிசம் லெஃப்ட் விங்ஸ், ரைட்? சோ இதுகளை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று இருக்கணும். வெஸ்டர்ன் வேர்ல்டு எப்படி ரன் ஆகுது, இதோட மிடில் ஈஸ்டோட பார்ட் என்ன, இதுல ஈரான் எங்கிருந்து வருது, ஈரானோட எக்கானமி என்ன, ஈரானோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன, சோ வெஸ்ட் கூட ஏன் ஈரானுக்கு பிரச்சனை இருக்குது, இதில் உள்ள அரசியல் என்ன, இதுல டாலர் என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளாவும் இருக்கணும். சோ ஷியா சுன்னி அப்படிங்கிறது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. இதுல கேபிட்டலிசம், சோசியலிசத்துக்கும் ஷியாயிசத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, சுன்னிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு கைஸ். இத பத்தி எத்தனையோ ஸ்காலர்ஸ் பேசிக்கிறாங்க. அது வந்துட்டு இதெல்லாம் என்னால பார்க்க முடியறதும் இல்ல, உணர முடியறதும் இல்ல. ஏன்னா அது எங்களோட என்வாயன்மெண்டல்ல இல்ல. அகாடமிக் சிலபஸ்குள்ள வந்துட்டு இந்த மாதிரியே தான் இருக்கும். பயான்களையும் வந்துட்டு ஷியா சுன்னியை தான் எதிர்த்து பேசுவாங்க, தீனை பத்தி யாரும் பேசுறது இல்ல, ரைட்? பிரதர் வச்ச கொஸ்டின்ல ஒரு பாட்டை வந்து நான் ஏத்துக்கொள்றேன். ஷியாக்கள்லயும் குறிப்பிட்ட ஒரு சிலர் பிலீவ் பண்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல வைக்கிறாங்க, நவுது பில்லா. அதே மாதிரி சுன்னில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைஸ், வஹஜத்துல் வுஜூத், ரைட்? அப்படின்னு ஒரு செட் பேசும். இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா குவான்டிட்டி வைஸ் ரொம்ப சின்ன குரூப் தான் இருப்பாங்க இவங்க எல்லாரும். சோ இதே வச்சுக்கிட்டு நாங்க போபியாக்குள்ள போயிட்டு முஸ்லிம் சொல்றதாக இருந்தா ஜஹ்ரான் ஸ்ரீலங்கால செஞ்ச வேலையை மொத்த முஸ்லீம்கள் மேல போட போகல எவ்வளவு வலிச்சிச்சுங்க எல்லாரும். அதே வேலையை தான் நாங்க இன்னைக்கு ஈரான் மேல ஈரானோ போபியா பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாரும். ஷியா அப்படிங்கிறது வேற, சுன்னி அப்படிங்கிறது வேற இல்ல கைஸ், ரெண்டுமே ஒன்று, சின்ன சின்ன கருத்து வித்தியாசம் தான். இதுல காஃபிருக்கும் ஷியாக்கும் சுன்னிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. எனக்கு முதல் தெரிஞ்சாகணுமான பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த காஃபிர் சுவர்க்கவாதி நரகவாதி யாரு சர்டிபிகேட் கொடுக்கறா? இங்க யாருக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு? எப்ப பாரு செப்பரேஷன் பத்தி பேசுறது, செக்டரியனிசம் பத்தி பேசுறது, பிளவை பத்தி பேசுறது, யாருமே யூனிட்டிய பத்தி பேசுறாங்க இல்ல, ரைட்? சோ எல்லா பக்கத்திலயும் அடி வாங்கிட்டு ஈராம்.
இன்னமும் இந்த மாதிரியான ஷியா சுன்னி அப்படிங்க பேசுறதுல 5% யாருக்கும் பிரயோசனம் இல்லை guys. இந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா guys, நான் எதுக்குமே விளக்கம் கொடுக்கல. இதெல்லாம் நான் ஆல்ரெடி பேசிக்கிறேன். ஷியா சுன்னில இதோட பொலிட்டிக்ஸ் பத்தி நான் பேசிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 hours மட்டும் வேணும். நான் இந்த மொத்தமா பேசின சப்ஜெக்டையும் விளங்கி கொள்றதுக்கு நான் சின்ன சின்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். இது மொத்த டீடைல்ஸா பத்தியும் ஒரு தடவை யாருக்காச்சும் இது பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா இந்த டைமென்ஷனுக்குள்ள ஒரு வாடி போயிட்டு வாங்க. வந்து இது எல்லாத்துக்குமான தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறமாவும் வந்து இங்க ஷியா சுன்னி பிரச்சனை இருக்கா, இல்ல அகாடமிக் குள்ள பிரச்சனை இருக்கா, சிலபஸ் குள்ள பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற விஷயத்த ரெண்டாவது டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஃபரன்சஸ் ஆர் யூனிவர்சல். கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம், எல்லாத்திலையும் இருக்கும், எல்லா இடங்களையும் இருக்கும், சஹாபாக்களுடைய காலத்திலையும் இருந்திருக்கு. இன்னமும் சொல்ல போனா சஹாபாக்களுக்கு இடையில நடந்த பிரச்சனை மாதிரி இந்த அளவுக்கு பிரச்சனை இதுக்கு பிறகு வருமா அப்படிங்கிறது அல்லாஹு அலம். ஆனா அங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா guys, அந்த சஹாபாக்கள் எப்படி அதை அணுகினாங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளையும், யுத்தங்களையும், முஸ்லிம்களுக்கு இடையில பிரச்சனை, சஹாபாக்களுக்கும் இடையில பிரச்சனை, யாரும் தவறா புரிஞ்சுக்கொள்ள வேணும். அதெல்லாம் நடந்தது எங்களுக்கு படிப்பேன். நாங்க அடிச்சுக்கொண்டு சாவறதுக்கு இல்லை, அதுல இருந்து நாங்க பாடம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஹிஸ்டரியா இருக்கு. வெறுமனே நாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் அங்க இருந்து எடுக்கிறோம். சோ அதனால எங்ககிட்ட விஸ்டம் இல்லை, ஞானம் இல்லாம போச்சு. சோ கைஸ், படிக்கிற விஷயத்த சரியா படிச்சுக்கோங்க. ஆனா எனக்கு சொல்றதுக்கு இருக்கிறது ஒரு விஷயம் தான், நான் எந்த கொள்கைக்கும் சப்போர்ட் இல்ல guys. ஷியா சுன்னி நீங்க XYZ ஸ்ரீலங்கால 1008 கொள்கை இருக்குது. நீங்க ஸ்ரீலங்கா விட்டு வெளியே போனீங்கன்னா அங்க 1008 பிரச்சனை இருக்குது. இது எதுலயுமே நான் இல்ல guys. நான் வந்துட்டு என்ன அறிமுகப்படுத்துற ஒரு முஸ்லீமா. யாராச்சும் என்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா what are you? I am a Muslim. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் முஸ்லீம். இது எனக்கு போதும். முஸ்லிமா வாழ்ந்து மரணிச்சா அதுவே பெரிய சாதனை. அதை தாண்டின ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லை. அந்த மத்த கொள்கை எல்லாமே ரிஜெக்ட் பண்ற அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல guys. எனக்கு இதெல்லாம் அதிலிருந்து தேவைன்னு படுதோ அதெல்லாம் நான் எடுத்துப்பேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு படுதோ ஐ டோன்ட் கேர். இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சோ இஸ்லாத்துல ஒரு விஷயம் இருக்குது guys, யூனிட்டி இஸ் நாட் ஆப்ஷனல், இட்ஸ் அ மஸ்ட். ஒத்துமையா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முஸ்லிமுக்கு வந்துட்டு தேர்வு அல்ல, அது ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பத்தின மேலதிக விளக்கங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பாருங்க, யூடியூப்லயும் இருக்குது, டிக்டாக்லயும் இருக்குது. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.